நாம் பார்ப்பதெல்லாம் கொரட்டூர் ஏரி. இப்போ நிறைய வீடெல்லாம் கட்டிட்டாங்க. ஒரு காலத்தில் விவசாய நிலமாக தான் இருந்தது. ஆனால் தற்பொழுது பல குடியிருப்புகள் வந்துவிட்டது. சமீபத்தில் கொரட்டூர் ரயில் நிலையம் வரைக்கும் சென்று திரும்பி வந்தேன். இன்று நடைப்பயிற்சிக்காகத்தான் வந்தேன். இப்படி அங்கே இருக்கக்கூடிய ரயில் பாலம் அது வரைக்கும் சென்று திரும்பி வரலாம் என்று வந்துள்ளேன். இந்த சாலை நாம் போகும் பாதையில் நான் இப்பொழுது வண்டி இந்த பேருந்துகள் எல்லாமே லைட் போட்டுக்கிட்டு கத்திப்பாராவிலேருந்து வரக்கூடிய சாலை தான் இன்னர் ரிங் ரோடு என்பார்கள். நடைப்பயிற்சிக்காக வந்து அப்படியே அது என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக அதை வீடியோவாக எடுக்கிறேன். இந்த பாலம் வரைக்கும் சென்று திரும்பி வரலாம் என்ற எண்ணத்துடன் சென்று கொண்டு இருக்கிறேன். மிக மிக வேகமாக வருவார்கள். குறைஞ்ச அளவில் ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்திலாவது இவர்கள் வருவார்கள். அது பேருந்தாக இருக்கட்டும், அல்லது 2 வீலராக இருக்கட்டும், ஆட்டோவாக இருக்கட்டும். இப்படி ஏதோ ஒருத்தர் சைக்கிள் கூட போகிறாரு. என்னை போல் நடந்து போகிறவங்க இங்கே யாருமே இல்லை. ஏதோ வந்துடுது, இந்த பிரிட்ஜு வந்துடுது. 2 பக்கமும் மெட்ரோ வேலை நடக்கிறதுனால அப்படியே தடுத்து வச்சுருக்காங்க. இந்த பாதையெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. சுமார் 1 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வந்துடலாம் அந்த எண்ணத்தில் தான் அப்படியே போயிட்டே இருக்கிறேன். இதை சாலை ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு சரியாக இல்லை. ரயில் நிலையம் இருந்ததால் இந்த இடமெல்லாம் வளர்ச்சி அடைந்த ஒரு நகர்களாக மாறியிருக்கிறது. மண் சாலை இருந்தது. இப்பொழுது இது மாற்றுப்பாதையாக சிட்டிக்கு உள்ளே போகாமல், நகரத்திற்கு உள்ளே போகாமல் புறவழிச்சாலை என்று தான் அவர்கள் பெயரிட்டுள்ளார்கள். தனியாக போவதற்கு ஒரு காலத்தில் பயம், இப்போவும் பயம்தான். ஏனென்றால் உங்களுக்கே புரியும், இங்கே வருபவர்கள், தனியாக நடந்து வருபவர்கள் யாருமே இல்லை. ஆனால் பலர் வருகிறார்கள், பயமில்லை என்பதற்காகத்தான். இந்த கேபிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ரோடை அகலப்படுத்துகிறாங்க. இதோ உள்ள வீடெல்லாம் இருக்குது பாருங்கள், செவ்வானமாக இருக்குது. ஸோ அந்த பாலம் வந்துடுது, அவ்வளோதான். ஸோ அந்த என்னுடைய பயணத்தை, நடைப்பயணத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன்.